அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 31 2025 திங்கட்கிழமை இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்னென்ன தினமணியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். மியான்மருக்கு 152 டன் நிவாரணப் பொருட்கள் இந்தியா உதவின்னு தெரிவிச்சிருக்காங்க. பசிபிக் பெருங்கடல் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எங்கே இந்த மாதிரி நிலநடுக்கம் நடந்ததுன்னா மியான்மர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் அகுல நீர பெற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆறாவார தன்மை உடையவைன்னு அரண் வலியுறுத்தல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வோடஃபோன் ஐடியாவில் 49% பங்கை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தின் தனது பங்கை 48.99% உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தில் ஸ்பெக்ட்ரம் ஏல நிலுவைகள், ஒத்திவைக்கப்பட்ட ஏல நிலுவைகள் உள்ளிட்டவற்றை பங்குகளாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எந்த கம்பெனி கூட இப்படி பண்ணாங்க, இந்த கம்பெனியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டால் வோடஃபோன் ஐடியான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் அணு உலை அமைக்க அமெரிக்க நிறுவனத்துக்கு அனுமதி. இந்தியாவில் அணு உலைகள் அமைக்கவும் வடிவமைக்கவும் அமெரிக்காவின் ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு அந்நாட்டு எரிசக்தித்துறை அனுமதி அளித்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையொப்பமானது. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த ஒப்பந்தத்தின் வணிக ஆற்றலை பயன்படுத்துவதற்கு இருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. அது அணு ஆயுத தயாரிப்புக்கு அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.